சபையினர் அனைவரையும் கிறிஸ்துவின் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த புதிதாக வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளை கிறிஸ்துவின் பெயரால் மிகவும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். உங்களுடைய வருகை எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி தருகின்றது. தொடர்ந்து நீங்கள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தேவ செய்தி செல்வதற்கு முன்பாக கர்த்தர் நோக்கி மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, இதோ நாங்கள் இன்று நம்முடைய வேத வசனங்கள் பார்க்கக்கூடிய காரியங்களில் இந்த நாம எங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதலை பரிசுத்தாவின் மூலமாக கொடுத்து அதிலே நாங்கள் நிலைத்திருப்பதற்கான வல்லமையும் அவர் மூலமாக தருமாறு மன்றாடுகின்றோம். இதோ நம்முடைய வார்த்தைகளை நான் இங்கே செய்தியாக நாங்கள் அறிவிக்கும் பொழுது நம்முடைய ஞானத்திலும் நம்முடைய அறிவிலும் நான் பலம் பெற்று தாட்சியுடன் சொல்ல எனக்கு பலத்தை தாரும். இயேசு நாமத்தின் முன்னாடி நம்பி தந்தையே, ஆமென். போன வாரம் நம்ம பார்த்தது முக்கியமாக அதில் குறிப்பாக சில கருத்துக்களை பார்த்தோம். அதை நம்ம ஆழமாக அதை சிந்திக்க வேண்டியது மட்டுமில்லாமல் வாழ்க்கை முழுவதும் அதை தியானப்படுத்தக்கூடிய பகுதின்னு பார்த்தோம்னா, உனக்குள் கிறிஸ்து, உங்களுக்குள் கிறிஸ்து, எனக்குள் கிறிஸ்துங்கிறது தான் நம்ம பார்த்த முக்கியமான ஒரு விஷயம். அந்த கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் என்ன மாதிரியான பொக்கிஷம் நம்மளுக்கு கிடைக்குங்கிறத பவுல் போன வாரம் நம்மகிட்ட கொலோசியர் 2:3 நம்மக்கிட்ட பேசினார். அவருக்குள், அதாவது கிறிஸ்துவுக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளார அனைத்து செல்வங்களும் அடங்கியிருக்கிறது, ஞானம், அறிவு அடங்கியிருக்கிறது. கிறிஸ்துவை தவிர வேறு எந்த பொக்கிஷம் உலகத்தில் விலைமதிக்கப்பட்டதுன்னு எதுவுமே சொல்ல முடியாது. உலகத்தில் உள்ள மற்ற எல்லா செல்வங்களும் ஒரு நீர்க்குமிழி போல தான், நிரந்தரமாகவும் இருக்காது, திருப்தியுமே அளிக்காது. இன்றைக்கி நம்ம கொலோசியர் 2வது அதிகாரம் தொடர்ச்சியாக நம்ம தொடர்ந்து 2வது அதிகாரம் 6-23 வரைக்கும் பார்க்கக்கூடிய இந்த பகுதிக்கு ஒரு தலைப்பு தரலான்னு சொன்னோம்னா, என்ன தலைப்பு தரலான்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்து மட்டும் போதுமானவரா. அதோடு கூட கிறிஸ்துவை அறிந்து அவர் மூலம் கிடைக்கிற உறவுகள் மூலமாக எப்படி வாழ வேண்டும் என்றையும் பவுல் இந்த வசன பகுதியில் மட்டும் பேசுகிறார். ஒரு விசுவாசி எப்படி வாழ வேண்டும். 6வது வசனம் 7வது வசனத்திலையும், ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. கிறிஸ்துவை விசுவாசி ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் எப்படி வாழ வேண்டும். முக்கியமாக இங்கே 2 வகையான இமேஜஸ், 2 வகையான உருவங்களை பவுல் நம்மளுக்கு காட்டுறார். ஒன்று மரம், அடுத்தது கட்டடங்கிறார். ஒரு மரம் பலமாக நிற்கணும்னா அதோட வேர்கள் நிலத்தில் ஆழமாக ஊடுருவி சென்று அந்த நீர் சத்தை உறிஞ்சி அது பலப்படுத்தப்படுகிற மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள நம்ம விசுவாசத்தில் வளர்கிறதுக்கு ஆழமாக அவரை அறிந்து நம்ம பலம் பெற்று வாழ முடியும். அதே போல் கிறிஸ்து அஸ்திவாரமாக இருக்கிறதுனால அவர் மேலே கட்டப்பட்ட நம்மளுடைய விசுவாசம் உயரமாக நிச்சயமாக வளரும். அதோடு கூட நன்றி உணர்வுடன் நிரம்பி வாழுங்கன்னு சொல்ல வர்றாரு. ஓவர் ஃப்ளோயிங் வித் தேங்க்ஃபுல்னஸ், நன்றியோடு நிரம்பி வாழுங்கள். இதை மாதிரி நன்றியோடு நிரம்பி வாழ்ந்தாலும் நான் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறேன், அவரோட உறவு இருக்குன்னு சொன்னால் கூட சில எச்சரிக்கைகளும் இந்த வசனங்கள் மூலிமா அவர் சொல்ல போகிறார். என்ன மாதிரி எச்சரிக்கையை அவர் தரார். 8வது வசனத்தில், லௌகிக ஞானத்திலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. இந்த உலகத்தில் இருக்க அடிப்படையான ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு வெறுமையும் ஏமாற்றதான் தருது. அதனால் நீங்கள் எச்சரிக்கை சரிபடிக்காதபடி பார்த்துக்கொள்ளுங்க சொல்ல வர்றார். சரியான வார்த்தை கொள்ளை கொண்டு போகாதபடிக்குன்னு அவர் எச்சரிக்கை பண்ணுறார். இயேசு மட்டும் போதாதுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு போதனையும் உண்மையான போதனை கிடையாது, கள்ள போதனை. கிறிஸ்துவை தவிர மற்ற எதுவுமே ஏமாற்றத்தையும்
வெறுமையை தான் தரும். இதை மாதிரியான கள்ள போதனைகள், வெற்று போதனைகள் வந்து எப்படி சபையில் நுழைந்தது, என்ன மாதிரியான காரியங்கள் நடந்துங்கிறத சில உதாரணங்கள் மூலிமா பவுல் நம்மளுக்கு இன்னைக்கு சுட்டி காட்ட போகிறார். அதாவது என்ன முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா, ரிலிஜியனா இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பா, மதமா அல்லது கடவுளுடன் உங்களுக்குள்ள தனிப்பட்ட உருவாங்கிறது தான் இன்றைக்கி நம்ம வைக்கப்படக்கூடிய முக்கியமான கேள்வி. நமது வேலை, குடும்ப, வாழ்க்கை முறைகளில் வந்து கிறிஸ்து முதன்மையாகவும் மேன்மையாகவும் மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் அவர் மத்தியத்தில் இருக்க வேண்டும் என்பதுதான் இங்கே போதிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான விஷயம், கர்த்தருடன் உண்மையான உறவு இல்லை என்றால் கடவுளின் ஆவி உங்களிடம் இல்லை என்று அர்த்தமாகிறது. மதம் முக்கியமா இல்லைனா கிறிஸ்துவுடன் வைக்கக்கூடிய உறவு முக்கியமா? ஒரு 3 மத தலைவர்கள் ஒன்று கூடுறாங்க. ஒருத்தர் வந்து ரோமன் கத்தோலிக்க குருவானவர், இன்னொருத்தர் வந்து புரொட்டஸ்டன்ட் சபையை சேர்ந்த பாஸ்டர், மூன்றாவது வந்து ஒரு ஜூவிஷ் ரபாய், யூத மதகுரு. 3 பேர் சேர்ந்து வந்து ஒரு காரியம் பேசிக்கிறாங்க. என்னன்னா, யார் நம்மள சிறந்தவங்களா போய் மற்றவங்களை மனமாற்றம் பண்ணி மத மாற்றம் பண்ணி நம்ம சபைக்கு கொண்டு வர்றது அப்படின்னு பேசிக்கிறாங்க. ஒரு போட்டியாக வச்சுக்கலாமன்றதுக்கு 3 பேர் ஆமாம் போட்டியாக வச்சுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் 3 பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, மனிதர்களை போய் மனமாற்றதை விட ஒரு காட்டுக்களை போய் கரடியை மனமாட்டிட்டு பண்ணலாமா, யார் ஜெயிக்கிறான்னு பார்க்கலாம்னு சொல்லி போட்டி வச்சு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. ஓகே, கரெக்ட், நல்ல ஐடியாவாக இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. ஒரு வாரம் கழித்து யார் கரடியை மதம் மாட்டி கொண்டாடிங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு போட்டியில் எல்லாருமே சரி சொல்லிட்டு ஒரு வாரம் கழித்து திருப்பி வந்து அவங்க எல்லாரும் ஏற்கனவே சொன்ன இடத்துல ஒன்று கூடுறாங்க. இந்த ரோமன் கத்தோலிக்க மதகுரு சொல்கிறாரு, நான் ஒரு கரடியை பார்த்தேன் காட்டில், நான் அதுக்கு கேட்டகிரி சொல்லி கொடுத்தேன், அதுக்கு புனித நீரை தெளித்தேன், அது வந்து அடுத்த வாரம் வந்து ஃபர்ஸ்ட் கம்யூனியன் வாங்க போகுது, வெற்றி அப்படிங்கிறார். அடுத்தது வந்து புரொட்டஸ்டன்ட், அவர் பாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு ஓடை பக்கம் கரடியை பார்த்தேன், அந்த கரடிகிட்ட போய் நான் உருக்கமாக அழுது ஒரு பிரசங்கம் வச்சேன் பாருங்கள், அந்த பிரசங்கத்தில் கரடி மயங்கி போயிட்டு அடுத்த வாரம் முழுக்க ஞானசம் எடுக்க போகுது அப்படிங்கிறார், வெற்றி அப்படிங்கிறார். இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அந்த யூத மதக்குரு பார்த்தா ரொம்ப சோகமாக இருக்கிறார். ஏங்க சோகமாக இருக்குன்னு கேட்கும்போது அவர் அமைதியாக இருக்கிறார். அதோட கூட பார்த்தீங்கன்னா அவர் கையில் கட்டு போட்டுருக்கிறாரு. என்னங்க கையில் கட்டுன்னு கேட்கும் பொழுது, இல்லை நானும் வந்து காட்டுக்கு போனேன், ஒரு கரடியை பார்த்தேன், அந்த கரடி எனக்கு கடிச்சிச்சு அப்படிங்கிறார். ஏங்க அந்த கரடி உங்களுக்கு கடிச்சிச்சு அப்படின்னு கேட்டால், நான் அந்த கரடிக்கு வந்து விருத்த சேதனை பண்ண போனேன், அதில் கரடி எனக்கு கடிச்சிச்சு அப்படிங்கிறார். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 மத அமைப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் மதம் என்பது பார்த்தீங்கன்னா கடவுளை அடைய மனித குலத்தோட முயற்சி. ஆனால் அந்த மனித குலத்தை அடைய வந்த கடவுளை தான் இந்த வேதம், பைபிள் நம்மளுக்கு எடுத்து காட்டுது. வேதத்தில் நீங்கள் படிச்சிருக்கலாம், இயேசு வாழ்ந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசுவோட எதிரிகளாக இருந்தது வந்து இந்த அவருக்கு எதிராக இருந்தது மதமும் மதவாதிகள் தான். இந்த மதவாதிகளை குறித்தவர் கடுமையான சொற்களை வந்து உபயோகப்படுத்துறதை நம்ம வேதத்தில் படிக்க முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதத்தின் பேரில் பக்தி, தவம், முயற்சின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்லப்போனால் தங்களுடைய உடலை வருத்திக்கிட்டு கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பல பேர் வந்து கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த இந்த பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய தேடுறாங்க. பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டில், மணிலா நகரத்தில் வந்து இந்த முக்கியமாக லென்ட் பீரியடில், இந்த பாஸ்கா காலத்தில் வந்து உண்மையிலே தங்களை சிலுவையில் அறிந்து கொண்டு அது மூலிமா தன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கடவுள் ஏற்றுக்கொள்வார்னு இன்னும் நம்புகிறாங்க, செய்கிறாங்க. மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு வேத வல்லுநர் ஏவி டோசர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, மதம்தான் கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்ததுங்கிறார். இந்த மதத்தின் மூலியமாக தவறான போதனைகள் கொலோசி சபைக்கு எப்படி வந்தது, எப்படி அவங்க பாதிக்கப்பட்டாங்கிறத வந்து பவுல் இங்கே சுட்டி காட்டுறதுக்கு முன்னாடி ஒரு 3 முக்கியமான பகுதிகளை நம்ம பார்க்க போகிறோம். 3 முக்கியமான குரூப்பில் வந்து 3 முக்கியமான கேட்டகரியில் இந்த பொய்யான போதனைகள் கொலோசி சபைக்கு நுழைந்ததை பவுல் இங்கே சுட்டி காட்ட போகிறார். முதல்ல வந்து லீகலிசம், அதாவது சட்டவாதம், இல்லைன்னா சட்டத்தை சொல்லி இப்படி தான் நீங்கள் பண்ணணும்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். 2வது வந்து மிஸ்டிசிசம், அதாவது அது மிஸ்டிசிசத்துக்கு வந்து தமிழில் நான் வந்து கூகுள் பண்ணி பார்க்கும்போது கிடைச்ச எனக்கு டிரான்ஸ்லேட் வந்து மாயவாதம். நம்ம கேள்விப்படாத வார்த்தை, பட் அடிக்கடி இந்த வார்த்தை யூஸ் பண்ண போகிறோம், மாயவாதம். நாம வச்சுங்க. இந்த மாயவாதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தினால உண்மையும் பரம்பொருளையும் கடவுளையும் பார்த்துடலாம், தியானம் பண்ணி நம்ம மெடிடேட் பண்ணி
ஆழ்நிலையில் போகும்போது கடவுள் நம்மளுக்கு நிறைய காரியங்கள் வெளிப்படுத்துவார், பல சத்தியங்கள் அறிஞ்சு கொள்ளான்னு சொல்கிறது தான் இந்த மிஸ்டிசிசம் இல்லைனா மாயவாதம்னு சொல்கிறது. மூன்றாவதாக வந்து அஸ்செட்டிசிசம், அதாவது வந்து உடலை வருத்தி கொண்டு துறவு இல்லைனா சந்நியாசம் பண்ணக்கூடிய காரியங்கள் தான் அஸ்செட்டிசிசம் சொல்கிறது. மூன்றையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. முதல் காரியமாக பார்க்க போகிறது வந்து லீகலிசம், அதாவது சட்டவாதம். கொலோசியர் 2:16 ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்த இருப்பானாக. 2 வகையான காரியங்களை இங்கே பவுல் வந்து சுட்டிக்காட்ட. ஒன்று வந்து உணவு சம்பந்தப்பட்டது, இன்னொன்று வந்து பண்டிகை நாட்கள் சம்பந்தப்பட்டது. போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவதுங்கிறாரு. அப்புறம் பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது அப்படிங்கிறார். முதல்ல உணவை குறித்து பற்றி நம்ம பேசலாம். என்ன பண்ணாங்கன்னா இந்த கொலோசி சபையில் இங்கே பாருங்க, பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட அந்த உணவு விதிமுறைகள் நம்ம கடைப்பிடிக்கணும். முக்கியமாக லேவியராக 11 பார்க்கும் பொழுது இந்த டயட்ரி லாஸ் நிறையா வந்து உணவு சம்மந்தப்பட்ட சட்டங்கள் சொல்லப்பட்டுருந்துச்சு. அதை நீங்கள் ஃபாலோ பண்ண. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பன்றி இறைச்சி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை சட்டமாக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் உணவில் எந்த கட்டுப்பாடு இருக்குதா? கட்டுப்பாடு கிடையாது. இயேசுவே சொல்கிறாரு மத்தேயு 15:11 வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, வாயிலிருந்து புறப்படுகிறதோ மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். அதே போல் பவுல் ரோமர் 14:7 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. மொத்தம் உணவை கொடுத்து சொல்லக்கூடிய சட்டங்கள் கட்டளைகள் புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு தேவையில்லாத காரியங்கள். அதை புகுத்தும் பொழுது அங்கே வந்து அது தவறான காரியமாகுது, தவறான போதனையாகுது. அடுத்தது நாட்களை குறித்து 16ஆம் வசனத்தில் படித்த நம்ம வந்து முன்னாடி பண்டிகை நாளையும் மாத பிரிப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது. முக்கியமாக வந்து ஓய்வு நாள் இந்த சபாத்தை வந்து நீ கட்டாயம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கொலோசிய மக்களுக்கு வந்து போதனை செய்யப்படும் பொழுது பவுல் அதை வந்து தவறுன்னு சொல்ல வர்றாரு. புதிய ஏற்பாட்டில் வந்து ஓய்வு நாள் சபாத்தை நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? கிடையாது. இயேசுவே பார்த்தீங்கன்னா மத்தேயு 12:8 சொல்கிறாரு, மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறார் என்கிறார். த சன் ஆஃப் மேன் இஸ் த லார்ட் ஆஃப் சபத். மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்காங்கிறார். அதே மாதிரி ரோமர் 14:5 பார்த்தோம்னா அன்றியும் ஒருவன் ஒரு நாளை மற்றொரு நாளும் விசேஷமாக எண்ணுகிறான், வேறொருவன் எல்லா நாட்களையும் சரியாக எண்ணுகிறான். அவனவன் தன் மனதிலே முழு நிச்சயத்தை உடையவனாக இருக்க கடவுளான். அவங்கவுங்க மனசுக்குள்ள ஃபுல்லி கன்வின்ஸ்னா நீங்கள் எந்த நாளை வேணாலும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துக்கலாம். நீங்கள் பவுல் ரோமேரில் சொல்ல வர்றார். அதோடு கூட இந்த சபாத்து இந்த ஓய்வு நாளுங்கிறது வந்து பழைய ஏற்பாடு இருந்துச்சு நிச்சயமாக. ஆனால் புதிய உடன்படிக்கையில் கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் அது ஒரு நிழலாக தான் வந்து அதை நினைக்கிறமே தவிர நிஜமாக முடியாது. கொலோசியர் 2:17 அவைகள் வருங்காலத்துக்கு, அது அவைகள்லாம் இந்த சபாத்தை அந்த மாதிரி கடைப்பிடிக்குன்னு சொல்லக்கூடிய நாட்களை குறித்த விஷயங்கள். அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது, ஆனால் பொருள் கிறிஸ்துவனுடையது. கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட காரியம் நிழலாக இருந்தது. இப்போ கிறிஸ்துக்கள் எல்லாருமே நிஜமானதுனால நிழலான காரியங்கள் இல்லைன்னு சொல்ல வர்றார். நிழல் நிஜமாகாது. நிழலை உருவாக்குறதே நிஜம்தான். நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து தனிப்பட்ட உறவுக்குள்ள வரும் பொழுது நிழலிருந்து அந்த மனுஷகுமாரன் கடவுளுடைய மகனுடைய வெளிச்சத்தில் நிழலுக்கு நம்ம நிஜத்துக்கு வந்துடும் பொழுது நிழல் அவசியமா? நிழல் நிச்சயமா அவசியம் கிடையாது. இந்த லீகலிசம் சட்டவாதம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் மனித சாதனைகள் தான் மதம் நம்ம சொல்ல முடியும். நான் கடவுளை அடைய என்ன வழி இருக்குன்னு பார்க்கறது தான் மதம். உலகில் 2 மதங்கள் தான் இருக்குது. ஒன்று வந்து மனித சாதனை, இன்னொன்று வந்து தெய்வீக சாதனை. கிறிஸ்தவன் தவிர மற்ற எல்லாமே நான் பாவத்துக்கு என்ன பரிகாரம் செய்கிறேன் என்பதுதான் மற்ற மதங்கள் போதிக்கிறது. கிறிஸ்துவ மட்டும் எல்லாரையும் கிறிஸ்து செய்து முடித்து விட்டார், எனக்கு எல்லாமே கிருபையினால கிடைக்கிறது, இலவசமாக கிடைக்கிறது தான் கிறிஸ்தவம். இயேசு மட்டும் போதுமானவரா? நிச்சயம் இயேசு மட்டும் போதுமானவர் தான். இயேசுவோட வேறு எதையும் இணைக்க முடியுமா? இணைக்கவே முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இயேசு ப்ளஸ் என்னோட கருத்துக்கள், என்னோட எண்ணங்கள், அங்கே இயேசு இருக்கிறாரா? கிடையாது. இயேசு ப்ளஸ் மத சடங்குகள் அங்கே இயேசு இருக்கிறாரா? இயேசுங்க கிடையாது. இயேசு ப்ளஸ் விருத்தி சேதனம் இயேசுங்க இருக்கிறாரா? கிடையாது. இயேசு ப்ளஸ் மாயவாத மிஸ்டிசிசம்
இயேசுங்க இருக்கிறாரா? இயேசு நிச்சயமா அங்கே கிடையாது. இயேசு ப்ளஸ் லீகலிசம். இயேசுங்க இருக்கிறாரா? இயேசுங்க கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா இயேசு ப்ளஸ் மற்றவை இஸ் ஈக்குவல் டு ஒன்றுமில்லை. ஜீசஸ் ப்ளஸ் அதர் திங்ஸ் இஸ் ஈக்குவல் டு நத்திங். ஆனால் இயேசு ப்ளஸ் ஒன்றுமில்லை இஸ் ஈக்குவல் டு எல்லாம். ஜீசஸ் ப்ளஸ் நத்திங் இஸ் ஈக்குவல் டு எவ்ரி திங். கடவுள் இப்படி தான் பார்க்குறார். இப்போ என்ன கேள்வினா, இன்றைக்கி சட்டவாதம் இந்த லீகலிஸ்ட் இருக்காங்கன்னா இருக்குது. சில சபைகளில் பார்த்தீங்கன்னா இப்படி சட்டம் போடுவாங்க. என்ன ஆராதனை பாடலில் போய் கிட்டார் வாசிக்க, சரி ஆராதனை பாடலில் போய் நீங்கள் ட்ரம்ஸ் வாசிக்கலன்னுவாங்க. எங்கள் வாசா என்னங்க, ஏன் ட்ரம்ஸ் வாசிக்கக்கூடாதா? அது மாதிரி சட்டமே போடுவாங்க. இந்த சபையில் நீங்கள் வந்து ட்ரம்ஸ் வாசிக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுவாங்க. அதோட பார்த்தீங்கன்னா தசம பாகம் கொடுக்க வேண்டியது அவசியமாகி கட்டளையாக்கி சில சபைகள் போதிப்பாங்க. தசம பாகம் நீ செலுத்தாட்டினா கடவுள் ஆசீர்வதிக்க மாட்டான்னு சொல்லி ஒரு குற்ற உணர்ச்சியை உண்டாக்குறது. இல்லைன்னா நீ எவ்வளோ அதிகமாக தசமா கொடுக்குறியோ, எப்படி தொடர்ந்து நீ கொடுக்குறியோ அப்போ வந்து எவ்வளோ ஆசீர்வதிப்பான்னு சொல்லிட்டு ஒரு பேராசையை உண்டாக்குறது, மக்களை இணங்க வைக்கிறது, ஒரு சட்டமாக்குறது. இன்னும் சில சபைகளில் அந்நிய பாஷை நீங்கள் பேசாட்டினா நீங்கள் ரட்சிப்பே அடைய கிடையாது. அந்நிய பாஷை பேசி தான் ஆகணும். நீங்கள் முயற்சி எடுங்க, இல்லைன்னா நாங்களே உங்களுக்கு சொல்லித்தரோம், கற்றுத்தரோம். அந்நிய பாஷை சொல்கிறதுக்காக சில ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து மனிதர்கள் மேலே வைக்கக்கூடிய அனாவசியமான சுமைகள். புதிய ஏற்பாட்டில் அதுக்கான எந்த விதமான ஆதாரமான வசனங்களை பார்க்க முடியாது. கொலோசியர் 2:11-12 வந்து பவுல் வந்து முக்கியமாக வந்து இந்த விருத்த சேதனங்கிறது வந்து ஒரு நிழலாக இருந்துச்சு. இப்போ அது வந்து கிறிஸ்துக்கள் நிஜமானது மட்டுமல்லாமல் இது செய்ய வேண்டியது அவசியம் இல்லைன்னு சொல்ல வர்றார். அல்லாமலும் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் விருத்த சேதனத்தினாலே மாம்சத்துக்குரிய பாவ சரீரத்தை களைந்து விட்டதனால் கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ஞானஸ்நானத்தினால் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதிலே அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பின பின் தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாம் இருக்கிறீர்கள். இங்கே பாருங்க, கையால் செய்யப்பட விருத்த சேதனத்தை அவருக்குள் பெற்றீர்கள். ரோமர் 2 பவுல் சொல்லுவார், we are circumcised in our heart. இருதயத்துக்குள்ளார் விருத்த சேதனம் பண்ணப்பட்டதுன்னு சொல்லி பவுல் சொல்லுவார். இனிமேல் அது மாதிரியான காரியங்கள் வந்து நம்ம சட்டமாக ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது கூட பாருங்கள், இந்த ஞானஸ்தானம் வெளிப்படையான அடையாளம். அது ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது ஒரு தண்ணீரில் முழுகும் பொழுது கிறிஸ்துக்குள்ள அந்த பாவத்தில் அடக்கம் செய்யப்பட்டேன், தண்ணீரை விட்டு வெளியே வரும்பொழுது கிறிஸ்து உயிர்த்தெழுந்த மாதிரி நானும் உயிர்த்தெழுந்து விட்டு சொல்லக்கூடிய ஒரு வெளிப்புற அடையாளம். அது நிச்சயம் செய்ய வேண்டிய காரியம். அது அதனாலும் வெளிப்புற அடையாளம். அது ஆக மொத்தம் இந்த லீகலிசம் சட்டவாதங்கிறது வந்து பார்த்திங்கன்னா விசுவாசிகளுக்கு அதிகமான பலுவை சுமையை கொடுக்குறது. இயேசுக்குள்ளார we are free in Christ. இயேசுக்குள்ளார விடுதலை ஆகும் பொழுது இன்னும் விடுதலை ஆகாத மாதிரி இது மாதிரி சட்டங்களை வந்து போடுறது வந்து ஒரு தவறான காரியம், எச்சரிக்கையாக இருக்க சொல்லி பவுல் சொல்கிறார். 2வது எச்சரிக்கை மாயவாதம், மிஸ்டிசிசம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து தனிப்பட்ட முறையில் தியானம் பண்ணி அப்படியே ஆழ்நிலையில் நான் போயிட்டு நான் வந்து சில காரியங்கள் எனக்கு கர்த்தருக்கு சொல்லி கொடுத்தாரு, சில காரியங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். இதை மாதிரியான காரியங்களை கர்த்தர் சொல்லும் பொழுது அவெல்லாம் வேதத்துக்கு அப்பாற்பட்டிருக்கும் பொழுது அது தவறான போதைகளாக போக முடியும். 2வது அதிகாரம் 19 மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையின் விருப்பமுற்று காணதுவிலே துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையினாலே வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கின்ற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருங்கள். இந்த மாயவாதத்துக்கு இன்னொரு வார்த்தை கூட நம்ம சொல்லலாம், ஆன்மீகன்னு கூட சொல்லலாம். ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்க, ரொம்ப ஆன்மீகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, நல்லது தான். இந்த மாயவாதம் ஆன்மீக தவறுன்னு சொல்ல வரல. நிச்சயமாக தியானம் பண்ணலாம், கடவுள் பார்த்து தியானம் பண்ணலாம், மெடிடேட் பண்ணலாம், தவறு கிடையாது. ஆழமாக போய் தியானம் பண்ணலாம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, நான் தியானம் பண்ணுறேன்னு சொல்லி ஆழ்நிலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கடவுள் சொல்லாத காரியங்களை, கற்பனையான காரியங்களையும் கற்பனையான ஒரு தரிசனங்களையும் சொல்லி வரும்பொழுது தான் அது ஆபத்தாக மாறுது. பவுல் பாருங்கள் எப்படி சொல்கிறாருன்னா, இதை மாதிரி வந்து தங்க செய்கிறதெல்லாம் மாமிச சிந்தையில் பண்ணுறாங்க. மாமிச சிந்தையினால் வீணாய் இருமாப்பு கொண்டிருக்கின்றவன். நான் இதை மாதிரி எனக்கு இப்படிலாம் எனக்கு தரிசனம் வந்துச்சு இப்படிலாம் சொல்லும் பொழுது ஒரு இருமாப்பு பஃப்டஃப்னு சொல்ல வராங்க. இவங்களுடைய கற்பனையான பொய்களையும் விதிகளையும் இவர்களே உருவாக்கி கடவுள் சொன்னதாக சொல்லக்கூடிய காரியங்கள். கர்த்தருடைய விதிமுறைகள் அவர்களுடைய கற்பனை விதிமுறைகள் கிடையாது. சட்டவாதங்கிறது பார்த்தீங்கன்னா லீகலிஸ்ட் வந்து வெளிப்புறமாக வந்து உண்மையை தேடுதல், வெளிப்புறமான காரியங்களில் சட்டங்களை கொடுத்து. ஆனால் இந்த மாயவாத மிஸ்டிசிசம் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார உணர்வுகளில் உணர்ச்சிகள் மூலியமாக நான் கடவுளை தேடுறது.
என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதை நம்புறீங்கிறது முக்கியம் கிடையாது. எதை நீங்கள் விசுவசிக்கிறது முக்கியம் கிடையாது. எதில் சத்தியம் இருக்கிறது முக்கியம் கிடையாது. நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, என்ன மாதிரி உங்களுக்கு உணவு வருது, என்ன மாதிரி உங்களுக்கு ஒரு எமோஷன்ஸ் வருங்கிறது மாதிரி தான் இந்த மாயாவாதிகள் வந்து அதில் நீங்கள் விசுவாசத்தை வைக்கணும்னு சொல்லும்போது தான் அது தவறாக மாறுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்மீகவாதி இல்லைன்னா இந்த ஒரு மாதிரி மிஸ்டிசத்தில் மூழ்கி இருக்க பார்த்தீங்கன்னா, ஆராதனை பாடல்களில் ஈடுபாடாக இருப்பாங்க, ஆராதனை பாடல்களில். ஆனால் பைபிள் ஸ்டடிக்கு வந்து அது மாதிரியான ஈடுபாடு அவங்களுக்கு இருக்காது. இந்த மாயாவாதம், இந்த மிஸ்டிசத்தை பார்த்தீங்கன்னா உண்மையை மறுதளிக்கிறது தான் கொண்டு போகிறத இன்னைக்கு உலகத்தில் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். ஒரு உலக புகழ்பெற்ற ஒரு ஐரிஷ் மத குரு பேர் வந்து ட்வைட் லான்சினேக்கர். அவர் எப்படி இந்த மாயவாதம் உலகத்தில் நுழைஞ்சு எப்படி வந்து பொய்யை வந்து உண்மையாக்குங்கிறத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. முதல் ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன், அப்புறம் தமிழில் ஸ்லைடில் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வி ஓவர்லுக் ஈவில், தென் வி பெர்மிட் ஈவில், தென் வி லீகலைஸ் ஈவில், தென் வி ப்ரொமோட் ஈவில், then we celebrate evil, and then we persecute those who still call it evil. முதலில் நாம் தீமையை கவனிக்காமல் விட்டுவிடுகிறோம், பிறகு தீமையை அனுமதிக்கிறோம், பிறகு தீமையை சட்டப்பூர்வமாக்குவோம், பிறகு தீமையை வளர்க்கிறோம், பின்னர் நாம் தீமையை கொண்டாடுகிறோம், பின்னர் நாம் அதை இன்னும் தீமை என்று சொல்பவர்களை துன்புறுத்துகிறோம். இதான் நடந்துட்டு இருக்கு உலகத்தில். இந்த மிஸ்டிசிசம், ஏதாவது ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் போதுங்க, எந்த கடவுள் முக்கியம் கிடையாதுங்க. நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருக்கீங்க, அது போதும். உங்கள் உணர்வுக்குள்ளார என்ன வருது, உங்கள் எமோஷனல் என்ன வருது, அதை நம்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பல இடத்துல பார்த்தீங்கன்னா உண்மை மறைக்கப்பட்டு பொய்கள் வந்து இன்னைக்கு போற்றப்படுது, உண்மையாக்கப்படுது. அதில் கூட பவுல் வந்து இங்கே சொல்கிறாரு, தேவதூர்கள் வழிபட்டாங்கன்னு சொல்ல வர்றார். கிறிஸ்துவை தவிர வேற யாரையும் வணங்கினாலும் தொண்டு செய்தாலும் நல்லா கவனிச்சுக்கலாம், கிறிஸ்துவோட உறவு உங்களுக்கு கிடையாது, துண்டிக்கப்படுது. இன்னைக்கு மாயவாதம், இந்த மிஸ்டிசிசம் இருக்குதானா? இருக்குது. நேற்று கடவுள் என்னோடு கூட பேசினார், என்னை ஒரு கல்வி நிலையம் கட்ட சொல்லி கட்டளையிட்டார், என்னை ஒரு மருத்துவமனை கட்ட சொல்லி கட்டளையிட்டார். போலி தீர்க்கதரிசனங்கள் தங்களுடைய கற்பனைகள் சொல்லாமல் கர்த்தர் எனக்கு கொடுத்த தீர்க்கதரிசனம் சொல்லிக்கிட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பலவிதமான போலி தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டதை பார்க்கலாம். உதாரணத்துக்கு வந்து யார் இந்தியாவோட அடுத்த பிரைம் மினிஸ்டர் ஆக போகிறாரு, யார் அமெரிக்காவோட அடுத்த பிரசிடென்ட் ஆக போகிற சொல்லி கர்த்தர் இவங்கள்ட்ட சொன்னதாக சொல்லி தீர்க்கதரிசனம் சொல்லும்போது அது நிறைவேறாமல் போகிறது எவ்வளோ பரிகாசத்துக்குள்ளாகப்பட்ட காரியமாக இருக்குது பாருங்கள். இன்றைக்கி பல புறவினத்தார் கிறிஸ்துவ சபைகளை கேலி பண்ணுறதுக்கு, பரியாசம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கள்ளமான தீர்க்கதரிசனங்களும் கள்ளத்தனமான போதனைகளும் இன்றைக்கி காரணமாக இருக்குது. நான் மோட்சத்துக்கு போனேன், அங்கே இயேசுவை பார்த்து, இயேசுவோட சீடர்களை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தேன், பிதாவை பார்த்து பேசினேன், ரொம்ப கேஷுவல் ஏசி பேசிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் நல்லா இருக்கீங்களா என்னை கேட்டார். இதை மாதிரியான காரியங்களை சொல்லும் பொழுது நல்லா கேட்டுங்க, இது தவறான போதனைக்கு தவறான ஒரு கற்பனைகள் மட்டும் இல்லாமல் கிறிஸ்துவத்துக்கு அது மூலிமா கெட்ட பேர் தான் வருது. கிறிஸ்துவை மகிமைப்படுத்தாலும் பரவாயில்ல, கிறிஸ்துவை ஒரு கேள்வி பொருளாக்கக்கூடியமான காரியங்கள் தான் இது மாதிரியான தவறான போதனைகளுக்காக காரணமாக இருக்குது. ஆக இந்த மிஸ்டிசிசம், இந்த மாயவாதங்கிறது வந்து நல்லா மறுபடியும் சொல்ல வரேன், ஆழ்நிலை தியானம் கிறிஸ்துவை குறித்தோ வேதத்தை குறித்தோ பண்ணுறது தவறு கிடையவே கிடையாது. ஆனால் சொல்லக்கூடிய காரியங்கள் வேதத்துக்கு புறம்பாக இருக்கும் பொழுது, அதை போதிக்கும் பொழுது தான் அது எச்சரிக்கையாக இருக்குன்னு பவுல் இங்கே நம்மளுக்கு தெளிவாக வசனம் மூலிமா சொல்ல வர்றார். மூன்றாவது எச்சரிக்கை அசட்டிசிசம், அதாவது வந்து உடலை வருத்தி கொள்வது, துறவரம் எடுத்துக்கொள்வது. கொலோசியர் 2:20-23, நீங்கள் கிறிஸ்துவனோடு கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மறுத்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்கள் போல் மனுஷருடைய கற்பனையின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, சீண்டாதே என்று கட்டளைகளுக்கு உட்படுகிறது என்ன? இவைகளெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கின்ற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பெறுகிறதுக்கு ஒழிய மற்றொன்றுக்கு பிரயோஜனப்படாது. பெரும்பாலும் இந்த உடலை வருத்தி கொண்டு
கடவுளுக்கு முன்னாடி என் பாவங்கள் அது மூலம் மன்னிக்கப்பட்டு நீதிமான ஆக முடியுங்கிற முயற்சி வேதத்திற்கு அப்பாற்பட்டது. வேறு வார்த்தையில் சொல்லணும்னா, நான் உடலை வருத்தி கொண்டு அது மூலிமா என் பாவங்கள் மன்னிக்கப்படும், நான் கடவுளுக்கு மகிழ்ச்சி உண்டா பண்ண முடியும் சொல்லக்கூடியதான் இந்த அசெட்டிசிசம். 23ஆம் வசனத்தில் பவுல் என்ன சொல்றாருன்னா, இவைகள் மாம்சத்தை பெண்கிறதுக்கு ஒழிய மற்றொன்றதுக்கும் பிரயோஜனப்படாதுங்கிறார். இன்னைக்கு இந்த அசெட்டிசிசம், இந்த உடலை வருத்தி கொள்ளக்கூட விஷயம் சபைகள் இருக்கான்னா இல்லைன்னா பெரும்பாலும் நம்ம சொல்ல முடியும், கிடையாது. ஆனால் ஒரு உதாரணம் சொல்ல வரேன். இப்போ லென்ட் பீரியட் நடந்துட்டு இருக்கிறீங்களா? லென்ட் அனுசரிக்கலாமா? அனுசரிக்கலாம். ஆனால் நான் இந்த லென்ட் அனுசரிக்கிறதுனால, நான் உபவாசம் இருக்கிறதுனால, நான் 40 நாள் கரிமீன் சாப்பிடாததுனால அது மூலிமா இந்த வருஷம் ஃபுல்லாக செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அதனால் இயேசு ஏற்றுக்கொள்ளுவார்னு சொல்கிறது சரியா? அங்கே தான் தவறாகுது. ஏன்னா நம்ம பாவக்கடனை நம்ம அடைக்க முடியுமா? பாவக்கடனை கர்த்தர் ஏற்கனவே அடைத்தாக்கி விட்டது. கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளாக நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிடாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி எடுத்து துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். பிரமாண்டமான வசனம் அது. என்னுடைய சகலவிதமான பாவ கடன்களையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ஆணி எடுத்து விட்டார். எல்லா கடனும் paid in full, அடைக்கப்பட்டு விட்டது. அதோடு கூட சாத்தானுடைய தலையும் அந்தகார சக்தி எல்லாற்றையும் அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். 2 பேதுரு ரொம்ப அழகாக சொல்வார், we are the partakers in the divine nature. நம்ம கடவுளுடைய தெய்வீக தன்மையில பங்கு கொள்றாங்கிறார். என்ன சாதாரண விஷயம் யோசித்து பாருங்க. கடவுளுடைய தெய்வீக தன்மையில நான் பங்கு கொள்கிறேனா? கடவுளுடைய தெய்வீகத்தன்மையை நல்லா கவனிச்சு பாருங்க. பிதா சுதன் பரிசுத்தாவி 3 பேருக்கு கூட தெய்வீகத்தன்மையில நாம் பங்காளிகளாக இருக்க முடியுங்கிறது ஒரு சிலிர்ப்பை உண்டாக்கல? எவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து நம்ம பண்ணி முடிச்சுட்டாரு. எப்பேற்பட்ட பாக்கியத்தை கடவுள் நம்மளுக்கு தராரு. இதில் நான் செய்ய வேண்டியதுக்கு என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. நற்செய்தி பரலோகத்தில் வந்த விஷயம். பாவம் செய்த மனிதன் தன்னை விடுதலையாக்க என்ன முயற்சி செய்கிறான் என்பதுதான் மதம். நற்செய்தி என்பது ஒரு பரிசுத்த தேவன் மனிதனை எப்படி மீட்டுக்கொள்கிறான் என்பதுதான். இயேசுவின் மீதுள்ள விசுவாசத்தினால் நம்ம கடவுளுடன் தனிப்பட்ட உறவு வச்சுக்கொள்ள முடியுமா? வச்சுக்கொள்ள முடியுங்கிறதா நற்செய்தி. மதம் பார்க்க வெளியே நல்லா தான் இருக்கும், ஆனால் காஸ்பல் சுவிசேஷம் தான் நல்ல செய்தியை தருகிறது. பல மதங்கள் உள்ளன, ஆனால் ஒரே நற்செய்தி தான் இருக்குது. மதம் மனிதனால் உண்டாக்கப்பட்டது. நற்செய்தி என்பது கடவுளுடைய பரிசு. அது இலவசம், இலவசம், இலவசம். நான் செய்ய வேண்டியதாக பாக்கி இருக்குதா? இந்த மாதிரி சட்ட முறையில் நான் கடைபிடிக்கணுமா? எல்லா விதமான வெளிப்பாடுகளும் வேதத்துக்கூட எல்லா வெளிப்பாடுகளும் வேதத்தில் சொல்லியாக்கப்பட்டு விட்டது. இனிமேல் வெளிப்படுத்துறதுக்கு எதுவுமே கிடையாது. கடவுள் எல்லாத்தையும் வெளிப்படுத்திட்டார். எல்லா வசனங்களும் தேவ ஆவியினால தூண்டப்பட்டு எழுதப்பட்டிருக்கு. எல்லாமே நம்மளுடைய ஒரு 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 கடவுளுடைய மனிதன் ஒரு சீர்வுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு எல்லாருமே கொடுக்கப்பட்டிருக்கு. இனிமேல் சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே இல்லாத அளவுக்கு கடவுள் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்டார். எல்லா விதமான ஞான காரியங்கள் மறியும் என் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது, அந்த இயேசு கிறிஸ்து என்னுள் இருக்கிறான்னு சொல்லும் பொழுது எனக்கு மற்ற காரியங்கள் தேவையா? இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதுமானவரா? நிச்சயம் இயேசு கிறிஸ்து மட்டும் எனக்கு போதுமானவர். வேறு எந்த காரியம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துக்குள் சகல ஞானமும் சகல அறிவும் அடங்கியிருக்கிறது. அதை தவிர வேறு எதுவுமே பொக்கிஷம் இருக்க முடியாது. மற்ற எல்லாமே நீர்க்குமொழி தான், நிரந்தரம் கிடையாது, திருப்தியும் அளிக்காது. இந்த இயேசு கிறிஸ்துவை மற்றும் நான் என் வாழ்க்கையில் முதன்மையாக வைத்து மேன்மையாக வைத்து என் வாழ்க்கையிலே மையமாக வைத்து நான் வாழ்வேன் என்று நம்ம கர்த்தரை நோக்கி மன்றாடுவோம். அன்பான கர்த்தரே, இது கொலோசிய புத்தகமானது ஒரு பிரமாண்டமான புத்தகமாக இருக்கிறது நாங்கள் அறிகின்றோம். இந்த கொலோசியின் மூலமாக நாங்கள் யார் இயேசு கிறிஸ்து என்பது துல்லியமாக அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுத்திருக்கின்றேன் ஆண்டவரே. அதோடு கூட இந்த இயேசுவை நான் அறிந்து கொண்டிருந்தால், நான் தெரிந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக அவனை உறவு வைத்துக் கொள்ள முடியும் என்பதை அறிந்து கொண்டோம். இந்த இயேசு கிறிஸ்து என்னுள் வாழ்கின்றார் என்பது எவ்வளவு பெரிய சாக்கியமானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நான் தியானம் பண்ணக்கூடிய காரியம், இந்த இயேசு கிறிஸ்து என்னுள் வாழ்கின்றார்.
அவர் வாழும்பொழுது எனக்கு மற்ற காரியங்கள் எனக்கு தேவையில்லை. அவரே எனக்கு செல்லும். அவரை நான் ஆராதனை செய்யவும், அவரை பற்றி நான் மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்தவும், நற்செய்தியை கொண்டு செல்லும் எனக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே. பொய்யான போதனைகளில் நான் விலகுவதற்கு எனக்கு பலத்தை தாரும். பொய்யான போதனைகள் சொல்லப்படும் பொழுது அதை விளக்கம் கேட்பதற்கு எனக்கு ஆர்வத்தை தாரும். இப்படி சொல்கிறார்களே, இதுக்கு என்ன அர்த்தம் என்று நான் தாழ்ச்சியுடன் சென்று அதற்கான விளக்கத்தை கேட்டு விடுதலையாக எனக்கு பலத்தை தாரும் ஆண்டவரே. நம்முடைய வல்லமையாலும் பரிசுத்தாவியின் வலிமையினாலும் அவருடைய தூண்டுதலாலும் நாங்கள் வாழ எங்களுக்கு பலத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிற அன்பு தந்தையே, ஆமென்.